இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 42வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடு அனுப்பவில்லை. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவனுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கேயிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியர் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படியல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர் கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பனின் புத்திரர் இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கேருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். அதாவது பஞ்சம் வந்ததுக்கப்புறமா கானான் தேசத்துலேயும் பஞ்சம். யாக்கோபு, அதாவது எகிப்தில் தானியம் இருக்குல்ல, போயிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு அவருடைய 12 சகோதரில் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு, ஒருத்தர் கூட வச்சுக்கணும், மற்ற 10 பேர் அனுப்புகிறாரு. வந்து இருவருக்கிடையே வந்து யோசேப்புக்கும் சகோதரர்களுக்கும் 2 பேருக்கு வந்து வாக்குவாதம் போயிட்டுருக்கு. வாக்குவாதம்னா இந்த மாதிரி நீங்கள் வேவு பக்கம் வந்தீங்க, நீங்கள் தானியம் வாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு விளையாடி கொண்டு இருக்கிறார். கடினமாக பேசி விளையாடி கொண்டு இருக்கிறார். சரிங்களா? இன்னொரு சகோதரன் வந்தால் தான் உங்களை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறார். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.